எந்தெந்த நடிகர்களுக்கு டிவோர்ஸ் ஆனாலும் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோட பேர் வந்து சம்மந்தப்படும். இவ்வளோ பிரச்சனைகளும் இருந்து இன்னைக்கு வந்து அவரோட படம் ராயன் படம் வந்து எப்படி வந்திருக்குங்கிறது முன்னே வந்து இவருக்கு வந்து அந்த அந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து இவரை பற்றி அந்த கிசு இதுக்கு எல்லாமே ஏறக்குறைய கொஞ்சம் பதில் சொல்லியிருக்கார். என்னை பற்றி என்னுடைய மகன்களுக்கு தெரியும், என்னுடைய குடும்பத்தாருக்கு தெரியும், என்னுடைய ரசிகர்களுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும்னு சொல்லிட்டார். ஏன்னா 50வது படம்னு சொல்லும்போது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு படம் வந்து இத்தனை அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, அவர் மேலே வந்து சேர்த்து வாரி போட்டது, கல் எறிஞ்சது, இதெல்லாமே அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளின்னா இந்த படத்துடைய சக்ஸஸ். பல நடிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50வது படம் வெற்றி படமாக அமையிறது இல்லை. இவர் ஏன் தன்னோட 50வது படத்தை இந்த 2 இயக்குநர்கள்ட்டையும் நம்பி கொடுக்கல? வெற்றிமாறன் ஏற்கனவே 4-5 பேருடைய லிஸ்ட்டு கொடுத்துட்டு அவர் பண்ண முடியலை. இந்த விடுதலை வந்தாகணும், அதுக்கு பிறகு வந்து அமீருடைய அந்த வாடிவாசல் இருக்குது, இன்னும் எக்கச்சக்கமான படம் இதிலெல்லாம் இருக்கும்போது இவருக்காக நீங்கள் பண்ணும்போது மறுபடியும் இவருக்காக ஒரு கதை பண்ணி இருப்பாங்க. அது வந்து நேரம் கிடையாது. நம்முடைய 50வது படம் நாமே பண்ணணும். நம்ம சுற்றி இருக்கிற அந்த இருளை விலக்கிட்டு ஒரு சூரியனா வெளியே வரணும் ஆசைப்படுறார். அதுக்கான முயற்சி தான் இது. இப்போ நெப்போலியன் மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க. பணத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கிட்டதா ஒரு தகவல் இருக்குது. இல்லை, நெப்போலியன் பையன் வந்து ஒரு சதை சிதைவு அப்படிங்கிற ஒரு நோய். அவரால் உட்கார்ந்துருக்க முடியும், எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது. ஒரு இந்த சேர் மாதிரி சேரில் பண்ணி திருநெல்வேலி அவருடைய சொந்த ஊரான திருநெல்வேலியில் அக்ஷயான்னு அந்த பொண்ணு பேர் படிச்சிருக்கு. ஏழ்மையான குடும்பம். இவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கான சொத்து பொண்ணுக்கு தான் வரப்போகுது. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தனுஷ் தான் அதிக சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார். என்ன காரணமாக எந்தெந்த நடிகர்களுக்கு டிவோர்ஸ் ஆனாலும் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோட பேர் வந்து சம்மந்தப்பட்டிருக்கணும். அந்த வகையில் இவ்வளோ பிரச்சனைகளும் இருந்து இன்னைக்கு வந்து அவரோட படம் ராயன் படம் வந்து ஆடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எப்படி வந்திருக்கு ராயன் வந்து எப்படி வந்திருக்குங்கிறது முன்னே வந்து இவருக்கு வந்து அந்த அந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து இவரை பற்றி அந்த கிசு இதுக்கு எல்லாமே ஏறக்குறைய கொஞ்சம் பதில் சொல்லியிருக்கார். அழுத்தமாக சொல்லலை, பட்டும் படாமல் பதில் சொல்லியிருக்கார். என்னை பற்றி என்னுடைய மகன்களுக்கு தெரியும், என்னுடைய குடும்பத்தாருக்கு தெரியும், என்னுடைய ரசிகர்களுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும்னு சொல்லிட்டார். ஏன்னா ரசிகர்கள்ட்ட பேசும்போது ஏற்கனவே இந்த பேர் இருக்கு இல்லையா, அந்த பேரை கொஞ்சம் நீக்கணும். அந்த கெட்ட பேர் இருந்துடக்கூடாது இல்லையா, அந்த கெட்ட பேர்லேயே அந்த மைண்ட்லேயே வந்து செட் ஆகிடக்கூடாதுன்னா இதெல்லாம் இல்லை, அவங்க இதெல்லாம் பொய், இதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு தெரியும்னு ரசிகர்கள் முன்னாடி சொல்கிறார். அவங்களும் ஆமாம் நம்புகிறோம் அப்படின்றாங்க. அப்போது வந்து அவங்களுக்குள்ளே ஒரு கனெக்ட் ஆகிருது இல்லையா, அந்த படத்துக்கு ஒரு சக்ஸஸுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி ரஜினியோட ரசிகன், நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ரசிகன். அதனால தான் அவங்கள ரஜினியுடைய இருக்கிற அந்த போயஸ் கார்டனில் போய் வீடு பார்த்தேன், பிரமிச்சு போய் நான் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சேன், அதான் போய் வீடு கட்டினேன் அப்படி அதை சொல்லியிருப்பார். அதாவது அங்கே ஏன் ரஜினியுடைய ரசிகன் ஏன்னு சொல்கிறாருன்னா, ஏற்கனவே ஒரு மருமகனாக இருக்கார், இந்த பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. இந்த பிரச்சனை விடுபடும் போது ரஜினி ரசிகர்கள் இவர் மேலே தப்பாக நினச்சிடக்கூடாது. அதனால் வந்து நான் அவருடைய மருமகனாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் அவருடைய ரசிகன் அப்படின்னு ஒரு புரிய வச்சுக்கிறாரு. இதில் அதை தாண்டி வந்து அந்த என்னை பற்றி சின்ன வயசு ஆரம்பத்தில் நம்ம முதல் படத்தில் நடிக்க ஆரம்பத்திலேருந்து எனக்கு வந்து பயங்கரமாக அவமானங்கள் இதெல்லாமே உண்டு. நிறைய தடவை ஒரு கிண்டல் அடிச்சிருக்காங்க, அவமானப்படுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு நடிகன் ஐயா 4 கிலோ கரியரை எலும்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிண்டல்லாம் படிச்சிருக்காங்க. இந்த கிண்டல்லாம் தாண்டி தன்னை வந்து இது பண்ணிட்டார். அதில் சமயத்தில் இது 50வது படம். 50வது படம்னு சொல்லும்போது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணுறாங்க. ஏஆர் ரஹ்மானே அவர் வந்து அந்த ஃபங்க்ஷன்லேயே கலந்துக்கிட்டு இது பண்ணார். நல்ல சிறப்பாக அது வந்துச்சு அந்த ஃபங்க்ஷன். இதில் வந்து அவருடைய டைரக்ஷனில் அப்பா ஏற்கனவே ஒரு நம்ம ராஜ்கரனை வச்சு ஒரு படம் பண்ணால் அந்த படம் சக்ஸஸ் ஆச்சு. அவருடைய ஸ்க்ரீன் பிளே எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எப்படி டைலாக் என்ன உட்பட எல்லாமே தெரியும். ஏன்னா அப்பா ஒரு டைரக்டர், அண்ணன் ஒரு டைரக்டர், அதெல்லாம் அவர் பார்க்குறாரு. மற்ற டைரக்டர்கள் எப்படி பண்ணுறாங்கன்றது பார்க்குறாரு இல்லையா. அந்த ஒரு எய்மோடு 50வது படம் நம்முடைய டைரக்ஷனில் வரணும். அதே சமயத்தில் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தணும்னு பார்க்குறாரு. ஒரு படம் வந்து இத்தனை அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, அவர் மேலே வந்து சேர்த்து வாரி போட்டது, கல் எறிஞ்சது, இதெல்லாமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளின்னா இந்த படத்துடைய சக்ஸஸ். அது ஒரு சக்ஸஸ் வந்துச்சுன்னா அதெல்லாம் மறந்து போயிடும். பழைய விஷயமெல்லாம் மறந்து போய் புது வெள்ளம் வந்தால் பழைய விஷயம்லாம் அடிச்சுட்டு போயிடும். அந்த ஒரு இதில் எய்ம் பண்ணி ஒரு இதை வந்து ராயன் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும்னு பார்க்குறாரு.
அதுக்காக தான் அவர் மெனக்கெட்டு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாரு. அதுக்கான ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட உட்காந்து பாடல்லாம் வாங்குறாரு. புது புதுசாக பாடல் பண்ணியிருக்காரு. இப்போ கானா பாடல்னு சூப்பரான ஒரு கானா பாடல், சோடா பாட்டில் எல்லாம் வச்சு சூப்பராக ஒரு கானா பாடல், பாடல்னால் அது சூப்பராக வந்திருக்கு. அது ஆர்ஆரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு 50ஆவது படம், ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், மியூசிக்கில் உலக அளவில் போகக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் இதாகும்போது தெலுங்கு தமிழ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு படத்துக்கு ஒரு பெரிய மாஸ்க் இருக்குது. இப்போ தனுஷ் அவர்கள் வந்து 50வது படம் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா இன்னைக்கு பல நடிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50வது படம் வெற்றி படமாக அமையறது இல்லை. ஓகே, ஆனால் தனுஷோட வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தது அவரோட அண்ணன் செல்வராகவன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டேரக்டர்ல இயக்குனர்ல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன். இவர் ஏன் தன்னோட 50வது படத்தை இந்த 2 இயக்குனர்கிட்டையும் நம்பி கொடுக்கல? அதற்கான காரணம் என்ன? இல்லை, என்னன்னா வெற்றிமாறன் இப்போ பயங்கர பிஸியில் இருக்கார். வெற்றிமாறன் ஏற்கனவே 4-5 பேருடைய லிஸ்ட்டு கொடுத்துட்டு அவர் பண்ண முடியலை. இந்த விடுதலை வந்தாகணும், அதுக்கு பிறகு வந்து அமீருடைய அந்த வாடிவாசல் இருக்குது, இன்னும் எக்கச்சக்கமான படங்கள் இதிலெல்லாம் இருக்கும்போது இவருக்காக நீங்கள் பண்ணும்போது மறுபடியும் இவருக்காக ஒரு கதை பண்ணி உட்காந்து அதை வந்து நேரம் கிடையாது. அதனால் வெற்றிமாறன் 2 பேரும் நல்ல புரிதல் இருக்கும். வெற்றிமாறன் இவர் மூலமாக தான் அறிமுகமானார். அதனால் 2 பேருக்கு புரிதல் தானா இல்லை நம்பிக்கை இல்லாமல் தானே? நம்பிக்கை, புரிதல் 2 பேர் வந்து பண்ணும்போது நல்லா பண்ணுங்க அப்படின்னு அவரே சொல்லுவார். நல்லா பண்ணுங்க, ஓகே சூப்பராக பண்ணுங்க பாஸ், நல்லா பண்ணுங்க, சொல்லுங்க நான் வந்து பேசுவோம். அதளவுக்கு அவங்க விட்டு கொடுத்து வரக்கூடிய இருக்காது. நாங்கள் அதேமாதிரி உள்ள அதில் வந்து எஸ்ஜே சூர்யா நடிக்கிறார். எஸ்ஜே சூர்யா ஒரு டைரக்டர். அவர் கூட சொல்லியிருக்கார் பேசும்போது, சார் நீங்கள் ஏன் சார் இன்னைக்கு ஒரு ஸ்டார் சார், பெரிய நட்சத்திரமாக வந்துட்டுருக்கீங்க, பாலிவுட்டில் நடிச்சிட்டிங்க, ஹாலிவுட்லேயும் நடிச்சிட்டிங்க, இப்போ எதுக்கு நீங்கள் டைரக்ஷன் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காரு. இல்லை சார், எனக்கு நான் டைரக்ஷன் ஃபேமிலின்னு வந்தேன், எங்கள் அப்பா டைரக்டர், அண்ணன் டைரக்டர், அதனால் நானும் என்னுடைய படத்தை பண்ணி பார்க்கணுன்னு சொன்னேன். இது என்னுடைய சக்ஸஸ் தான், அடுத்து நீங்கள் ஏன் அடுத்த படம் டைரக்ஷன் பண்ணல நீங்கள் கேட்குற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட இருக்குது. இந்த படத்தில் வந்து நாம் சக்ஸஸ் பண்ணி ஆகணும். எம்ஜிஆர் பார்த்தா பெரும்பாலும் என்ன பண்ணோம், அவருடைய படங்களுக்கு அவர் ஆரம்பத்தில் வந்து மகாதேவி பண்ணுறாரு. மகாதேவியில் ஒரு பெரிய ஒரு கதையை சொதப்புது, இவருடைய கதாபாத்திரம் சொதப்புறாங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி படங்கள் எப்படி பண்ணணும்னு இவங்களுக்கு தெரியாமல் இருக்கேன்னு அவரே நாடோடி மன்னன் ஒரு படம் தயாரிக்கிறார். இருக்கிற காசு கீசெல்லாம் அடமானம் வச்சு கடன் வாங்கி பண்ணுறாரு. சூப்பர் டூப்பர் ஹிட் படம் நாடோடி மன்னன். ஒரு ஹீரோ டைரக்ஷன் பண்ணால் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் பண்ணியிருப்பார். இன்றைக்கி வரையும் அந்த நாடோடி மன்னனுக்கான பெயர் என்னென்னா பெட்டியே திரும்பாத படம் அப்படிம்பாங்க. பெட்டியே திரும்பாத, அன்றைக்கி வந்து இந்த ஊரில் போடுவாங்க, அடுத்த ஊரில் நான் எங்களுக்கு அனுப்பிடுங்க, எங்களுக்கு அனுப்புங்க, அப்படியே போயிட்டே இருக்கும், ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும் பெட்டி. அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸான படம். அந்த மாதிரி ஒரு ஹீரோவாக பண்ணும்போது தனக்கு ஒரு இது பண்ணணும். அண்ணன் அப்பாவுடைய ஆலோசனை கேட்டிருப்பார், இவர் அண்ணன் இவங்கெல்லாம் ஒரு டிஸ்கஷனில் இருந்திருப்பாங்க. ஒரு செதுக்கி ஒரு நல்ல ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும். ரஹ்மான் வரும்போது அவருக்கான ஒரு மியூசிக் சைடில் ஒரு சக்ஸஸ் ஆகுதுன்னா இவருடைய ஸ்க்ரீன் பிளேயில் நம்மளுடைய நடிப்பில் நம்ம சொல்ல முடியும். நடிப்பில் அவர் இது பண்ணிடுவார், வெளுத்து வாங்கிடுவார். அவர் எஸ்ஜே சூர்யாலாம் இருக்காங்க, இப்போ பண்ணிடுவாங்க. அப்படி அண்ணனும் நடிக்கிறார். அப்போது வந்து ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் இந்த சைடில் பெருசாக ஒன்று பண்ணணும். நம்முடைய 50வது படம் நாமே பண்ணணும், நம்ம சக்ஸஸ் பண்ணி காட்டணும். நம்ம சுற்றி இருக்கிற அந்த இருளை விலக்கிட்டு ஒரு சூரியனாக வெளியே வரணும் ஆசைப்படுறார். அதுக்கான முயற்சி தான் இது. இப்போ நெப்போலியன் மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய டாக்காகவே இருக்குது. ஸோ பணத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணும் வந்து ஒத்துக்கிட்டதா ஒரு தகவல் ஒன்று இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மையாக பார்க்குறீங்க? உங்கள் சைட்லேருந்து வர நியூஸ் என்ன? இல்லை, நெப்போலியன் பையன் வந்து ஒரு சதை சிதைவு அப்படிங்கிற ஒரு நோய். அவரால் உட்கார்ந்துருக்க முடியும், எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது. ஒரு இந்த சேர் மாதிரி சேரில் உட்காந்துருக்கணும். ஆனால் அவர் அவங்க அப்பாவுடைய 25 வயசாச்சு அந்த பையனுக்கு. அவன் வந்து செல்லமான பையன். அவங்க வீட்டில் வந்து செல்லமாக பார்த்துக்கிட்டாங்க. நல்லா வந்து ஒரு மூத்த பையன். 2வது பையன் குணால்னு இன்னொருத்தர் இருக்கான். அவனுக்கு இந்த மூத்த பையன் இவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறாங்க. இவன் மேலே இந்த பையன் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. இந்த பையன் ஒரு நல்ல ராசியான பையன். இந்த பையன் தான் வந்து அமெரிக்காவுக்கு இவங்க போய் குடியேற காரணம் தான். ஏன்னா இந்த பையனுக்கு ஆரம்பத்தில் இந்த மாதிரி இருக்கும்போதே திருநெல்வேலியில் வந்து இவங்க அதுக்கான ஒரு இயற்கை வைத்தியம்லாம் பார்த்தாங்க. அது ஒன்றும் செட் ஆகலை. சரி, அப்படி வந்து அமெரிக்கா போயிட்டோம்னா அங்கே ஒரு நல்ல வைத்தியர்கள்லாம் இருக்கும், அந்த முறைகள் பார்க்கலான்னு போனாங்க. அங்கே போயிட்டு பையனுக்கும் ஒரு இதாக இருக்கும். ஏன்னா வில்லேஜில் இருந்தால் உனக்கு வந்து என்ன அவங்க பையனுக்கு இதாமேன்னு ஒரு மனம் நோகிற மாதிரி கேட்பாங்க. யாராவது சொல்லுவாங்க, நொண்டி கிண்டி இந்த ஒரு வார்த்தைகள் பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க.
ஆனால் அந்த மாற்றுத்திறனாளி அப்படின்னு யாரும் அவ்வளோ என்ன நேராக சொல்ல மாட்டோம். சில பேர் இந்த கோபத்திலே ஏதாவது சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி தன்னுடைய மகனை யாரும் இந்த மாதிரி பேசிடக்கூடாதுன்னு தான் அவர் வந்து அமெரிக்கா கூப்பிட்டு போகிறார். அமெரிக்காவில் அங்கே தான் இருக்கார். அங்கே தான் அங்கே போய் அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டா. அங்கே வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. அது ஒரு தொழில்னால பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி அவரோட பையன் வந்து இப்போ ஒரு கம்பெனியை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கான். அந்த பையன் தான் அவன் தான் உட்கார்ந்த இடத்துல லேப்டாப்லேயே வந்து அவனுடைய கம்பெனியை அவன் தலைமையில் ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுறான். அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் உள்ள பையன், சாதாரண பையன் கிடையாது. அந்த பொண்ணை வந்து எப்படி இது பண்ண முடியும்? இவங்க என்னென்னா அந்த பொண்ணை இவருக்கு பார்த்துக்கணும். எப்படி அம்மா அப்பா பார்த்துக்கணும் அந்த மாதிரி. ஏன்னா ஒரு வேலை எல்லாருக்குமே கல்யாணம்ன்ற இல்லை, ஒரு வேலைக்காரன்னா எத்தனை நாள் பார்த்துக்குப்பா? திடீர்னு ஒரு நாள் முறைப்பா, ஏதாச்சும் சொல்லலாம் இதே அப்படிம்பா. ஆனால் மனைவிங்கிறது அப்படிப்பா இது பண்ண முடியாது. பெரியார் எப்படி வயசான பிறகு அவங்கள வந்து தாங்கிட்டாங்களோ மணியம்மை, அந்த மாதிரி இவரை வந்து அவர் பார்த்துக்கணும். அந்த ஒரு இதில் தான் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பம். திருநெல்வேலி அவருடைய சொந்த ஊரான திருநெல்வேலியில் அக்ஷயான்னு அந்த பொண்ணு பேர் படிச்சிருக்கு. ஏழ்மையான குடும்பம், ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவங்க சொந்தக்காரங்க, அவங்க ஜாதியை சேர்ந்தவங்க, நெப்போலியன் சொந்தக்காரங்க, அந்த சொந்தக்காரங்க அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க. அதனால் வந்து அவங்க இவங்களே பேசி போயிட்டு கணவன் மனைவி போய் பேசுகிறாங்க. பேசி அவங்க ஓகேன்னு சொன்ன பிறகு தான் எல்லா விஷயம் தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு இதில் இருந்தால் மாப்பிள்ளை அங்கேருந்து பார்க்குறேன், நீங்கள் மாப்பிள்ளை வரலை, இவங்க வந்து வரலாங்க, இவங்க தட்டு மாற்றுறாங்க. ஒரு பூரண சம்மதத்தோடு பெண் இது பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ஏழ்மையான பொண்ணு தான். இவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கான சொத்து அந்த பொண்ணுக்கு தான் வரப்போகுது. அதே மாதிரி சொத்துக்காக அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்க. சொத்துக்காக இல்லை, இப்போ ஒரு கல்யாணம் அப்படின்றது எதற்காக அப்படின்னா ஒரு குடும்ப விருத்திக்காக தான் கல்யாணம். விருத்திக்காக ஒன்று என்னென்னா, ஒரு இன்னைக்கு வந்து 40 வயசு 50 வயசு ஆகிட்டு கூட கல்யாணமாக நிறைய பேர் இருக்காங்க. பணத்தின் காரணமாக, வரதட்சணையின் காரணமாக, ஒரு செவ்வாய் தோஷம், வெங்காயம் அப்படின்னா பூண்டு நிறைய இருக்கும். இந்த மாதிரி பல காரணங்களுக்காக சில பேர் கல்யாணம் ஆகாதவர்களும் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வந்திருக்கு. அமெரிக்காவில் இருக்க மாப்பிள்ளை இருக்கார். என்ன அவருக்கான ஒரு இது என்னன்னா, அதை வந்து இவங்க புரிஞ்சுக்கிட்டே கூட இருந்தால் போகிறோம், கூட இருக்கணும். அவ்வளோ கூட அவரை பார்த்துக்கணும், டீ காஃபி என்ன கூட பார்த்துக்கினாலும் அதுவே ஒரு பெரிய விஷயம். இவங்களுக்கும் வந்து ஒரு படித்து இத்தனை நாள் வந்து மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்கன்னா, ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கவங்க அவ்வளோ சீக்கிரம் அமையாது. இப்படி ஒரு சிறப்பான மாப்பிள்ளை அமையும் போது அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க, பூரண சம்மதத்தோடு ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் இந்த இதுக்கான நிச்சயதார்த்தம் பண்ண பிறகு, அதுக்கு பிறகு தான் பேசி முடித்த பிறகு தான் நிச்சயதார்த்தம் பேசப்பட்டு அதற்கான அழைப்பு, நிச்சயதார்த்த அழைப்பு வந்து முதல்வர்கிட்ட கொடுக்குறாங்க. முதல்வர்கிட்ட கொடுத்து அதுக்கு பிறகு தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த கல்யாணம் எங்கே நிச்சயம்? இந்த கல்யாணம் வந்து ஜப்பானில் நடக்குது. ஏன்னா மாப்பிள்ளை இங்கே வர முடியாது, ஃப்ளைட்டில் வர முடியாது, கப்பலில் தான் வர முடியும். கப்பலில் வரணும் அப்படின்னா இப்போதைக்கு ஒரு பாலஸ்தீனா இந்த சைடில் வந்து பயங்கரம், இந்த கடல்லே பயங்கர சண்டைகள் நடந்துட்டுருக்கு. அதனால் இந்த பக்கம் வர வேண்டிய கப்பல்கள்லாம் வர வேண்டிய சூழ்நிலை கிடையாது. 3 மாதம் கழித்து தான் அந்த கப்பல், 3 மாதம் வேறு சுற்றி வரணுன்னா 3 மாதம் ஆகிடும், ஒரு 2 மாதம் ஆகிடும். அதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜப்பானுக்கே வந்து இங்கே மாப்பிள்ளை அங்கேருந்து வந்துடுவார், அமெரிக்காவிலேருந்து ஜப்பான் வந்துடுவார். இவங்க வந்து இங்கே பெண் வீட்டார், இவங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு 40 பேர் அவங்களுக்காக விசா வாங்குறதுக்காக போயிட்டு விசா வாங்கிட்டாங்க. இப்போ விசா வாங்கி எல்லாம் ரெடி. 40 பேர் இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகிறாங்க. பொண்ணு இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகுது, மாப்பிள்ளை அங்கேருந்து ஜப்பான் வந்துடுறாங்க. ஜப்பானில் நவம்பர் 7ஆம் தேதி, இந்த வருஷம் நவம்பர் 7ஆம் தேதி ஜப்பானில் கல்யாணம் நடக்குது. இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் உள்ள எத்தனை நடிகர்களை இன்வைட் பண்ணுவார்? அதில் குறிப்பாக வந்து விஜயை இன்வைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? விஜய்க்கு வாய்ப்பு இருக்கான்னா தெரில. மற்ற ரஜினி, கமல் எல்லோருக்கும் அவர் இது பண்ணுவார். அப்புறம் முதல்வர் கூட எல்லோருக்கும் இன்வைட் பண்ணுவாங்க. அவங்க வரணுங்கிறது இல்லை, சில பேர் வந்தால் வரலாம். ஏன்னா நம்ம ஜப்பான் போகிறோம்னா அதுக்கான விசா எடுத்து இதெல்லாம் போயிட்டு வந்தாகணும். அதுக்கெல்லாம் இப்போது என்னான்னு தெரில. ஆனால் வந்து ஒரு வாழ்த்து சொல்கிற மாதிரி அதை ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, எல்லார்ட்டையும் கொடுப்பாரு. விஜய் கொடுப்பாரா என்னன்னு தெரில. ஏன்னா விஜய்க்கும் அவருக்குமான ஒரு பெரிய தகராறு இந்த போக்கிரி படத்தில் நடந்துச்சு. அதுக்கு பிறகு விஜயை வந்து அவர் பெருசாக மதிக்கவும் இல்லை, விஜயை அவர் பொருட்படுத்தவே இல்லை. அதனால் அது வந்து அவர் என்னது கொடுத்து வேஸ்ட்டு தான் நினைக்கலாம்.